குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாக சென்று இயேசு பெருமானை வழிபாடு செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலம் கடைபிடிப்பார்கள். தவக்காலத்தின் நிறைவில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படும். தவக்காலத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் குருத்தோலை ஞாயிறு முக்கியமானது. இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஓசன்னா பாடல்களை பாடியபடி குருத்தோலையை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம், திரு இருதய பேராலயம், அந்தோணியார் ஆலயம் சார்பிலும் குருத்தோலை பவனி நடைபெற்றது. குமரி மாவட்டம் கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் மறை மாவட்ட ஆயர் நசரேன் சூசை தலைமையில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். இப்போதும் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுவதாக கூறிய அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வோம் என்று குறிப்பிட்டனர். அமைதியின்மை, போர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்கள், திட்டங்கள், மசோதாக்கள், அரசு சட்டங்கள் என அதிகரித்து வருகின்ற சூழலில் பெண்கள், ஏழைகள், சாமானியர்கள் இவர்களுக்கு எதிரான உரிமைகள் பறிக்கப்படுகின்ற இந்த சூழலிலும் கூட இந்த ஆண்டவர் இயேசுடைய இறையாட்சி கனவுக்காக இணைந்து உழைக்க வேண்டியதும், அவரை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும், அதை துணிவாக சந்திக்க வேண்டியதும் இந்த காலத்தில் கடவுள் விடுக்கின்ற அழைப்பாக நான் காண்கின்றேன். கோவை காந்திபுரம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. தலைமை ஆயர் கிறிஸ்டோபர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தங்களுக்காக மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து மக்களும் அன்பும் சமாதானமும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த பவனியானது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நடைபெறவும், கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைய கடவுள் தாமே எல்லா விதமான வரங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதம் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வதாக இந்த பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும், இதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளை எங்களுடைய போதேசியத்தின் சார்பிலும் எங்களுடைய திருமணத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை அம்பத்தூர் அடுத்த ஒரகடம் பகுதியில் CSI வெஸ்லி திருச்சபையின் சார்பில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் துதிப்பாடல்களை பாடி ஊர்வலம் சென்றனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை இளைஞர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். இந்த நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் இன்று காலை குருத்தோலை பவனியும், அதைத் தொடர்ந்து பேராலய அதிபர் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த வாரம் முழுவதுமாக நாம் இயேசுவினுடைய பாடுகள் தியானம் செய்யக்கூடிய ஒரு வழி இந்த குத்து ஞாயிற்றுக்கிழமை. இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் சேர்ந்து இயேசு வரவேற்று ஓசானா என்ற பாடி நாம் படிப்படியாக வந்தோம். திருப்பலியில் கடவுளுடைய வார்த்தையை சொல்லி இயேசு ஒரு ராஜாவாக வெளியே வந்தார், மக்களுக்காக பாடுபட்டார், இறந்து உயிர்த்தெழுந்தார் சொல்லக்கூடிய எண்ணத்தை நாம் இது தயாராக செய்திருக்கின்றோம்.
இதோ கிறிஸ்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருந்தபடியால் அவர் அதை கீழ்ப்படிந்து நடந்து நமக்கும் கடவுளாக வாழ்ந்து நமக்கு இப்படி ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் மேலும் ஆண்டவருடைய பாடுகள் ஞாயிறு என்றும் போற்றப்படுகிறது. இந்த நாளில் நாம் உலக மக்கள் யாவரும் கிறிஸ்துவை ஒரு அரசராக பேரரசராக ஏற்று போற்றி அவரை வாழ்த்துவோம்.